மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு சிறப்பு நிதி வழங்காததை கண்டித்து திமுக மற்றும் காங்கிரஸ் சார்பில் இன்று மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளது. 2024-2025 நிதியாண்டிற்கான முழு பட்ஜெட்டை நாடாளுமன்றத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கடந்த செவ்வாய்க்கிழமை தாக்கல் செய்தார். இந்த பட்ஜெட்டில் எதிர்க்கட்சிகள் ஆட்சி செய்யும் தமிழ்நாடு உள்ளிட்ட பல மாநிலங்களுக்கு எந்த திட்டமும் அறிவிக்கவில்லை என எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். இதனிடையே பாஜக 3வது முறையாக ஆட்சி அமைக்க உதவியதற்காக ஐக்கிய ஜனதா தளம் ஆட்சி அமைத்துள்ள பீகாருக்கு 59,000 கோடியும், தெலுங்கு தேசம் ஆட்சி அமைத்துள்ள ஆந்திராவிற்கு 15,000 கோடி ரூபாயும் ஒதுக்கப்பட்டிருப்பதாக எதிர்க்கட்சிகள் விமர்சித்து வருகின்றனர். இந்த நிலையில் மத்திய அரசின் பட்ஜெட்டில் தமிழ்நாட்டிற்கு சிறப்பு நிதி வழங்காததை கண்டித்து திமுக மற்றும் காங்கிரஸ் சார்பில் இன்று மாவட்ட தலைநகரங்களில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது. தலைநகர் சென்னையில் மாவட்ட அலுவலகம், சைதாப்பேட்டை, சின்னமலை, தாம்பரம், ஆவடி ஆகிய 4 இடங்களில் திமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற உள்ளது. அதேபோல சென்னை அண்ணா சாலையில் தலைமை தபால் நிலையம் அருகே காங்கிரஸ் கமிட்டி தலைவர் செல்வ பெருந்தகை தலைமையில் ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது.